Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. ரேடியோ மிர்ச்சி அவங்க வந்து என்ன ஆரம்பத்துலேருந்தே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அலோவ் பண்ணலன்னா வந்து வெளில வந்து நடிக்க முடியாது. சரி ரேடியோ வேலையை முடிச்சுட்டு வா, அது வரைக்கும் நாங்கள் வந்து வேறு எதனா எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ 9 to 9 கால் ஷீட்னா நான் ரேடியோ வேலையை முடிச்சுட்டு இந்த லொக்கேஷனுக்கு வரணும். இப்போ இந்த அண்ணா சீரியலில் தொண்டைக்கட்டியில் அந்த பேசவே முடியாத மாதிரிலாம் இருக்கும். பயங்கர சிவியர் த்ரோட்ஸ் பெயின், ஃபீவர்லாம், ஹை ஃபீவரு. பட் அதெல்லாம் வந்து சொல்லிவிடுவேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப பேச முடியாதுங்க, கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிறேன். ஆண் வந்து தன் லவ் பண்ணுற பெண், ரொம்ப நேசிக்கிற பெண்ணை ஹர்ட் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு பெண் வந்து தான் ரொம்ப நேசிக்கிற ஆளை தான் ஹர்ட் பண்ணுவான். பயங்கரமாக சண்டை போடுவான். என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். நான் யாரும் எனக்கு எந்த ஃபோனும் வராது, நான் யாரையும் கூட மாட்டேன். நான் அதிகமாக பேசுறதே என் ஒய்ஃப் கிட்ட தான் ஒரு நாள் ஃபுல்லாக. நான் ஒரு 2 வருஷம் வந்து என்னோடய மேக்கப் பேக்கை வந்து நான் வீடு மாறும்போது எடுத்து பர்னையில் வச்சிட்டேன். ஆனால் அதை நான் திருப்பி எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது அது நான் எடுக்கும்போது தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, சினிமாவில் நான் வந்து எட்ட வேண்டிய இடத்த இன்னும் நான் எட்டலை அப்படின்ட்டு? 8 படம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். நான் அது எதுவுமே போய் ஒரு ஆர்வமாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ரொடியூசரை பார்க்கணும், ஒரு டைரக்டரை பார்க்கணும்னு நான் நினச்சி போய் பண்ணதில்லை. 8 படம் நடித்தது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். டெலிவிஷன்லாம் வந்து பெரிய ஜாக்பாட்டு அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். இஸ் அன் ஆக்டர் அப்படின்றாங்க. என்ன படம் நடிச்சிருக்கேன்னா தவமாயித்தான். வாட் வந்த ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வேணான்னு சொல்லி மிஸ் ஆனது அந்த மாதிரி ஏதாவது? இது சுப்பிரமணியபுரமே நான் பண்ண வேண்டியது தான். பட் யார்கிட்டையும் போய் கேட்குறது எனக்கு ரொம்ப கூச்சம். நான் சொன்ன ஒரு இன்ட்ரோவர்ட் நான். என் ஒய்ஃப் எனக்கு மேலே நான் ஒரு ரிசர்வ்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை. ரேடியோவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, அதே சமயத்தில் ஹீரோவாக நிறைய சீரியல்ஸில் இப்போ ரீசெண்டாக கன்சிஸ்டன்சியாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரெண்டுமே எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது ஒரு ஆளாக? இது வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் நன்றி. ரேடியோ மிர்ச்சி அவங்க வந்து என்னை ஆரம்பத்துலேருந்தே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அலோவ் பண்ணலன்னா வெளில வந்து நடிக்க முடியாது. அதே மாதிரி நான் நடிக்க வந்த எல்லா சீரியல்லையும், விஜய் டிவியும் சரி, ஜீ தமிழும் சரி, என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சரி ரேடியோ வேலையை முடிச்சுட்டு வா, அது வரைக்கும் நாங்கள் வந்து வேறு எதனா எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவங்க இப்போ 9 to 9 கால் ஷீட்னா நான் ரேடியோ வேலையை முடிச்சுட்டு இந்த லொக்கேஷனுக்கு வரணும். இப்போ இந்த அண்ணா சீரியலில் நான் ஒரு 5 மணிக்கு எழுந்தால் ரேடியோ வேலைக்கே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 3 hours to 3.5 hours ஆகிடும். அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். தென் நான் வந்து என்னோடய டப்பிங் வேறு பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே 8:30 8:45 ஆகிடும். பட் என்னென்னா பாடி தான் ஃபிசிக்கலி டயர்ட் ஆகும். பட் சீனாக பண்ணும்போது அந்த சேலஞ்சஸோடு அது நம்மளை இன்ட்ரெஸ்டோட வச்சுக்கோம். ஸோ அதனால் டயர்டாக தெரியாது. பட் அந்த 15 days நான் மந்த்லி 15 days தான் அப்படி இருப்பேன். மந்த்லி இன்னொரு 15 days நான் வந்து அப்படியே உல்ட்டாவாக இருப்பேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட ஃபுல் ஃபேமிலி டைமோட. டப்பிங்கும் இது மட்டும்தான், ரேடியோ மட்டும்தான். அந்த ஒரு 5 hours வேலை தான் எனக்கு காலையில். அதுக்கப்புறம் என் ஹோட்டல் வேலை இருக்குது. எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், நான் வந்து ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நான் வந்து ஸ்டூடியோ போகணுன்னு இல்லை. ஸோ நான் வீட்லேயே ஒரு சின்ன ஸ்டூடியோ செட்டப் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரெக்கார்டிங், டப்பிங் இது எல்லாமே வந்து நான் வீட்டிலேருந்தே அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதனால் என்ன ஒரு தொண்டைக்கட்டிலாம் இருந்திருக்கு, பேசவே முடியாத மாதிரிலாம் இருக்கும். பயங்கர சிவியர் த்ரோட்ஸ் பெயின், ஃபீவர்லாம், ஹை ஃபீவரு. பட் அதெல்லாம் வந்து சொல்லிவிடுவேன். என்னால் இன்றைக்கி ரொம்ப பேச முடியாதுங்க, கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிறேன். அது ஃபேக்டாக சொல்லிட்டேன்னா பெட்டர். நான் அது எல்லாமே நான் உண்மையை சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இன்றைக்கி பணம் தொலைச்சிட்டேன். ஸோ ஒரு டைரி மாதிரி என்னோடய ரேடியோ, என்னோடய வாழ்க்கை பதிவுகளை நான் டெய்லி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் பார்த்த விஷயம். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், அலெக்ஸா கதை. இதெல்லாம் நான் டெய்லி ரேடியோவில் சொல்கிறதுக்காக நான் படிக்கிற, என்னை அப்டேட் பண்ணிக்கிற விஷயம். கீப்ஸ் யூ ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து உங்கள் காதல் கதை வந்து ஒரு காவியமாக தான். அப்படிலாம் இல்லைங்க, இவனுக்கு ரொம்ப ஹைப் பண்ணி விட்டானுங்க. ரொம்ப சாதாரண அது உங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலுமே உங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுற டைமில், நீங்கள் கல்யாணம் பண்ணுற டைம்லலாம் வந்து எல்லாருக்குமே காவியமாக வாட்ட கப்பலில் அப்படின்ற மாதிரி வைக்கப்படுறீங்களா? உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? இல்லை, எனக்குமே அந்த பிரச்சனைலாம் இருக்குது. எப்போதெல்லாம் வேலையை கட்டி நான் எழுதுன்னுருக்கேன். பட் நான் என்னென்னா ரெகுலராக ஐ கீப் காலிங், அவங்கள கூப்பிட்டே இருப்பேன். நிறைய பேர் அதுதான் மிஸ் பண்ணிவிடும். அவங்க தே வில் கால் அண்ட் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக கூட ரொம்ப ரீசெண்டாக நான் வை மென் அண்ட் விமன் ஆர் லைக்,
நம்ம மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறோம், பட் தே ஆர் ஆக்சுவலி தே ஆர் ஈக்குவல், பட் தே ஆர் டிஃப்ரெண்ட். நாட் இன் த சேம் வே ஈக்குவல் அப்படின்னு. சைக்கலாஜிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ ஒரு பெண்ணும் ஒரு ஆணுடைய சைக்காலஜி வேறு. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா அவன் பெருசாக கூப்பிடவே மாட்டான். நீ சாப்பிட்டியா தூங்கினியான்ற கேட்குறது. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கணவன் அதை கேட்கவே மாட்டார். ஏன்னா எஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இது கேட்கணுமா, இது ஒரு வேலையான்ற மாதிரி அவர் நினச்சிடுவார். ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாது. சும்மாவே கூப்பிட்டு நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா. அன்பு அதிகமாக இருக்கிறவங்க தான் அவங்க கோபம் ஜாஸ்தியாக காட்டுவாங்க, அவங்க வந்து விருப்பம் ஜாஸ்தி காட்டுவாங்க. ஒரு ஆண் வந்து தன் லவ் பண்ணுற பெண், ரொம்ப நேசிக்கிற பெண்ணை ஹர்ட் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு பெண் வந்து தான் ரொம்ப நேசிக்கிற ஆளை தான் ஹர்ட் பண்ணுவான், பயங்கரமாக சண்டை போடுவான். இது வந்து நம்ம இந்த மாதிரியான பேசிக் ஃபிலாசபிஸ் ஆஃப் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டோன்னா தென் வந்து யூ கேன் ஹேண்டில் இட் பெட்டர். ஸோ நான் தான் இதெல்லாம் நான் ரேடியோவில் சொல்லி எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், நான் யாரும் எனக்கு எந்த ஃபோனும் வராது, நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன். நான் அதிகமாக பேசுறதே என் ஒய்ஃப் கிட்ட தான். ஒரு நாள் ஃபுல்லாக எப்படியும் ஒரு 5-6 வாட்டி சாப்பிட்டியா, சிம்பிள் திங்ஸ் தான். அவங்களுக்கு அப்போ ஓகே நம்மளே நினச்சின்னு இருக்கான். டு யூ மிஸ் மீன்றது தான் பிரச்சனையே பல கல்யாணத்தில். யூ திங்க் அபவுட் மீன்றது தான் பல கல்யாணங்களில் பெரிய பிரச்சனை. இஃப் யூ மேக் ஷுர் தட் ஐ திங்க் அபவுட் யூ ஈவன் இன் மை வெரி பிஸி டைம்ஸ்ன்னும் போது யூஆர் அஷ்யூரிங்ல, அந்த அஷ்யூரன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தென் இட் இஸ் ஸ்மூத். ஸோ நான் பண்ணணும் அஷ்யூரன்ஸுக்காக பண்ணல, சாதாரணமாகவே நான் பண்ண தான் இருப்பேன். ஸோ அவங்க அதுக்கப்புறம் தே ஒன்ட் கம்ப்ளைண்ட். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூப்பிடாம அவங்க ஃபோன் பண்ணாமல் எடுக்காமல் விட்டிங்கன்னா தான் என்னை விட உனக்கு வேலை தான் முக்கியமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். பட் வென் யூ கேன் ஏபிள் டு பேலன்ஸ் வித் த ஒர்க், உன்னை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லடி அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு வச்சுக்கினே இருக்கணும். உன்னை விட எனக்கு பெருசா, இந்த வேலை எனக்கு பெருசு கிடையாது, இந்த காசு பணம் எனக்கு பெருசு கிடையாது, இந்த ஃபேம் எனக்கு பெருசு கிடையாது, எல்லாத்தோட நீ தான் எனக்கு முக்கியன்ற அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து அதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நானாக தான் இருக்கணும், உன் லைஃப்பில் நான் தான் இருக்கணுன்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அது ட்ரூ தானே அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஓகே. அடுத்த விஷயம், நானுமே ஒரு சில பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ரேடியோ பேஸ்லேருந்து வந்தவங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமனான ஒரு பேர் வந்து உங்கள் பேராக தான் இருக்குது. அவர் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு சத்தியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்கீங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கீங்க அப்படின்னு. சரி, என்கிட்ட அப்படி நீங்கள் சொன்ன ஆளுங்க எல்லாமே ஆக்சுவலாக அவங்க ரொம்ப டேலண்டடான ஆட்கள். அவங்க ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்கில்டான ஒரு டேலண்டடான ஆட்களாக தான் நான் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணேன். நான் சொல்லி நிறைய பேர் வேலையை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. என்கரேஜ் பண்ணேன். வென் ஐ see some talent in them, ஒரு 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 வித்தியாசமான பர்சனாலிட்டி in them, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. எல்லா துறையிலையும் சரி, இப்போ நடிகர்களில் கூட நிறைய அங்கங்கே வில் கிவ் சம் டிட் பிட்ஸ்லாம். அதனால் அதை அவங்க சீரியஸாக எடுத்து இப்போ இன்னைக்கு கூட இவன் நம்ம ராஜு, பிக் பாஸ் ராஜு, அவன் கால் பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட ஒரு முன்னாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன். நான் ஒரு 2 வருஷம் வந்து என்னோடய மேக்கப் பேக்கை வந்து நான் வீடு மாறும்போது எடுத்து பர்னையில் வச்சிட்டேன். அது இடம் இல்லை, நான் பர்னையில் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அதை நான் திருப்பி எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. அது வரவே இல்லை கீழே. அந்த வீடை விட்டு நான் கிளம்பும்போது தான் அந்த பர்னையிலேருந்து நான் பர்னையிலேருந்து எடுக்கும்போது தான் எனக்கு அந்த மேக்கப் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்தது. அது வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. ஒரு சீரியலும் நான் நடிக்கல, ஆக்டிங்கே பண்ணல நான் ஒரு 2 இயர்ஸ். அதை நான் ரியலைஸே பண்ணல அன்டில் அண்ட் அன்லெஸ் எப்போனா நான் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது அதை நான் எடுக்கும்போது தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போ நான் ஐயோ இப்படி ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி, இனிமேல் எடுத்து எங்கே என்ன ஆனாலும் எடுத்து மேலே வைக்கக்கூடாதுடா, கண்ணு முன்னாடியே வச்சுக்கணுன்ட்டு நான் முடிவு பண்ணேன். அவங்ககிட்ட நான் சொன்னேன் அது ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா எனக்கு, மேக்கப் பேக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் எடுத்து பர்னையில் மட்டும் வச்சிடாத, அது அப்படியே தங்கிடுவாங்க. அவன் வந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொன்னீங்க, நானும் என் பேக்கப் பேக்லாம் ரெடியாக வச்சுன்னு இருக்கேன், வெளியே தான் வச்சுருப்பேன், நீங்கள் சொன்னது என் ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் அந்த சில அனுபவங்களை அப்பப்போ சொல்கிறது தான். அதுக்காக நம்ம தான் அவங்கள இது பண்ணோம் அது பண்ணோம் இல்லை, நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணுறோம், அதை சீரியஸாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க ஃபார் தர் பெட்டர்மெண்ட். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். அண்ட் அந்த மாதிரி ஜென்ரஸாக என்ன மென்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சினிமாவில் நான் வந்து எட்ட வேண்டிய இடத்த இன்னும் நான் எட்டலை அப்படின்ட்டு? சினிமாவில் அஃப்கோர்ஸ் இருக்குது. ஒரு மேபி என்னோட அறியாமல் தான், இட் இஸ் பியூர்லி என்னோட ஒரு அப்ரோச் தான் வந்து நான் வந்து ஷைன் பண்ணாமல் போனது. 8 படம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் நான்.
ஆனால் அந்த நான் அது எதுவுமே போய் ஒரு ஆர்வமாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ப்ரொடியூசரை பார்க்கணும், ஒரு டைரக்டரை பார்க்கணும்னு நான் நினச்சி போய் பண்ணதில்லை. எனக்கு வந்த கதைகளையும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தான் நான் அந்த டைமில் பயன்படுத்தினேன். பியூர்லி என்னுடைய இம்மெச்சூரிட்டி அந்த மாதிரி கதைகளை நான் சூஸ் பண்ணதும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் பண்ண ஒர்க்கும் நான் யாரையும் போய் கேட்காம விட்டேன். எனக்கு இன்னமும் நான் அதை யாரையும் போய் கேட்கல. ஏன்னா நான் ஒரு என் ஜோனில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் வந்து ரேடியோவே பெரிய போனஸ்ன்னு நினைப்பேன். நான் ரேடியோக்கு படிக்கல, நான் படித்தது வேறு. ரேடியோவே எனக்கு ஒரு பெரிய போனஸ்ன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு படம் நடித்தது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். டெலிவிஷன்லாம் வந்து பெரிய ஜாக்பாட்டு அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு சினிமா வாய்ப்பு போய் தேடி பிடிக்கணும், சினிமா தான் அல்டிமேட்டுன்றது இல்லை. இன்னொன்று நான் ஒரு வாட்டி ஒரு யூஎஸ் ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து அப்போ தவமாய் தாமரத்து படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டிங்கு. எங்கே போனாலும் சார் நீங்கள் தவமாய் தாமரது அந்த ஒரு க்ளோரியில் சுற்றின்னு இருக்கேன் நான். அப்போ இந்த யூஎஸ் ட்ரிப் எனக்கு வந்துச்சு. நான் அந்த யூஎஸ் ட்ரிப்பில் பல நாட்டு யங்ஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க. அப்போ நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஆக்டர்ன்றது தான் தெரியுமே தவிர நான் தமிழ் ஆக்டர்ன்றதே அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. தமிழ்னே புரிய வைக்க முடியல அவங்களுக்கு. அவங்க யுகாண்டாலேருந்து வந்திருக்கான், பெல்ஜியம்லேருந்து வந்திருக்கான், பல நாட்டிலேருந்து வந்திருக்கான். நீ என்ன படம் நடிச்சிருக்கேன்னு கேட்குறேன். இஸ் அன் ஆக்டர் அப்படின்றாங்க. நீ என்ன படம் நடிச்சிருக்கேன்னா தவமாய் தான். வாட் அப்படின்னா எனக்கு ரொம்ப என்னடா நம்ம தமிழ் படம் சொல்கிறோம், ஐம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னா. இந்தியானா அவனுக்கு தெரிஞ்சது தாஜ்மஹால் தான். இந்தியன் ஆக்டர்ஸே யாருக்கும் தெரியல அவனுக்கு. ஸோ அவங்ககிட்ட எனக்கு சொல்லியே புரிய வைக்க முடியல. அப்போது நான் யோசிக்கிறேன், when you zoom out, நீ இங்கே தான் வந்து நான் வந்து பெரிய ஆளுன்னு நினச்சின்னு இருக்கோம். ஒரு பக்கத்து ஸ்டேட்டு போனாலே நம்மளை யாருன்னு தெரியாது. நான் கேரளாவுக்கு ரெகுலராக போயின்னு இருக்கேன். இங்கேருந்து அந்த கேரளா ட்ரெயினில் ஏறினா எனக்கு யாருக்குன்னு தெரியாது. யாருன்னா ஒருத்தர் நம்ம தமிழால் அங்கே வேலை செய்கிறவங்க யாருன்னா பார்த்தா கேட்பாங்களே தவிர எனக்கு கேரளா போனாலே எனக்கு யாருன்னு தெரியாது. இதில் வந்து நான் என்ன பெருசாக மண்டகணும். நான் இங்கே பெரிய நம்பர் 1 ஸ்டாராகவே இருந்தாலும் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டேன்னா அங்கே யாருக்குமே எனக்கு தெரியாது. நான் இந்தியா விட்டு வெளில போனால் நான் இந்தியன் ஆக்டர்னே யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் நான் ஆக்டர் ஆகி அப்புறம் நான் இந்தியாவுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு ப்ரூவ் பண்ணே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கோடியாக சம்பாதிச்சுட்டு எத்தனையோ நடிகர்கள் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷம் இல்லாமல் செத்து போனவங்களாம் இருக்காங்க. பழைய காலத்துலலாம் பழைய நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ மணி இஸ் நாட் த சக்ஸஸ். உங்களோட அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் வந்து இந்த மாதிரி ரேடியோ ஷோவில் நிறைய சொல்லி ஐ காட் டியூன் டு இட். ஆனால் நானும் வந்து ரொம்ப தேடி போகிறதே கிடையாது. சினிமாவை வந்தால் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், சின்ன ரோலாக இருந்தாலும் நல்ல டீமோட ஒர்க் பண்ணணும், இந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுக்கணும், அந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை போய் யாரை கேட்குறது, எப்படி கேட்குறது எனக்கு. நான் ஒரு நியூ கம்மர் தான் டெலிவிஷன் சினிமாவை பொறுத்த வரைக்கும். எனக்கு நிறைய பேரை தெரியும் இண்டஸ்ட்ரியில் ரேடியோவில் இருந்ததுனால. பட் யார்கிட்டையும் போய் கேட்குறது எனக்கு ரொம்ப கூச்சம். நான் சொன்ன ஒரு இன்ட்ரோவர்ட் நான். அதனால் இருக்கிறத வச்சு ரொம்ப என் ஃபேமிலியும் அப்படி தான். என் ஒய்ஃப் எனக்கு மேலே நான் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நானாவது ஒரு அளவு பரவாயில்ல. அவளுக்குமே அந்த ஒரு என்னை புஷ் பண்ணி நீ போய் எப்படி பண்ணு. அவன் சொல்லுவாள், நீ இருக்கிற இடம் இது இல்லைன்னு. அப்பப்போ நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நீ இன்னும் நல்ல பெட்டரான இடத்துல இருந்தோம் கரியரில் அப்படின்வா. இன்னொன்று நான் ரேடியோவை பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால ஒரு கயிறை விட்டால் தான் இன்னொரு கயிறை பிடிக்க முடியும். நான் 2 கயிறையும் ஒரே நேரத்தில் இப்படி பிடிச்சிருந்ததுனால இதில் ஏதோ ஒன்று நான் எடுத்திருந்தேன்னா தான் அடுத்த கயிறை நான் சினிமாவை பிடிச்சிருக்க முடியும். ஏன்னா சினிமா வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். அதை நீங்கள் போய் பார்ட் டைமாக பண்ண முடியாது. நான் வந்து ரேடியோவை விடவே இல்லை. ஸோ அந்த ஒரு கயிறை பிடிச்சிட்டே இருந்ததுனால என்னால் வந்து சினிமான்ற இன்னொரு கயிறை போய் எட்டி பிடிக்கிறதுக்காக போகல. நான் ட்ரையே பண்ணல. என் கையில் கிடச்சது டெலிவிஷன், இங்கே ஒன்று கயிறு பிடிச்சினா இங்கே ஒரு கயிறு பிடிச்சினா அந்த ஃபோர்ஸே எனக்குள்ளே வரல. இன்கேஸ் எனக்கு ரேடியோ இல்லாமல், எனக்கு வருமானம் இல்லாமல், நான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருந்தேன்னா எனக்குள்ளே ஒரு பயங்கர ஃபயர் வந்து நான் வந்து ஒரு இன்னொன்று லைஃப்பில் ஜெயித்தவங்க கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சல்ட் இருக்கும், இல்லை ஒரு ஃபயர் ஒன்று, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹர்ஜ், ஏதோ ஒன்று தான் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். யாரோ ஒரு இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆர் கதைலாம் அப்படி தான். அவர் தான் கட்சி ஆரம்பித்தது ஒரு இன்சல்ட்டில் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தளபதி விஜயை கூட அவர் நடிக்க வந்தபோது அவரை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணாங்க. பட் அது வந்து அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றினாருன்றது. ஸோ ஒவ்வொருத்தர் பின்னாடி ரஜினி அவர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர பண தேவையெல்லாம் இருந்திருக்கு. அவர் வந்து இந்த வீட்டை வாங்கணுன்றான்லாம் வைராகியமெல்லாம், இந்த இடத்த வாங்கணும்னு வைராகியமெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி எந்த வைராகியம் கிட்ட
இல்லாதனால இருந்தது போதும், சந்தோஷமாக ஜாலியாக ஃபேமிலி முக்கியம், ஃபேமிலி டைம் முக்கியம் அப்படின்னே இருந்ததுனால மேபி இது நினச்சி ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இதுவே பெரிய விஷயம். இது கிடைக்காம எத்தனை பேர் கரெக்ட். இருக்காங்க? ஸோ வந்த ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வேணான்னு சொல்லி மிஸ் ஆனது அந்த மாதிரி ஏதாவது? இது சுப்பிரமணியபுரமே நான் பண்ண வேண்டியது தான். பண்ண வேணான்னு சொல்ல, அது கை மாறி போயிடுச்சு ஒரு கட்டத்தில். அது ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸு தான். அந்த டைமில் சசி என்கிட்ட தான் பேசியிருந்தார். ஸோ அது போனது வந்து பர்சனலி ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அவர் மேலெலாம் இல்லை, நம்மளால் பண்ண முடியலன்ற ஒரு ரிக்ரெட் இருந்தது. பட் அதர்வைஸ் ஓகே தான். லைஃப் வாஸ் வெரி ஃபேர். எல்லாருக்குமே இருக்கும் சோகம், கஷ்டம்லாம். ஈவன் ஐ ஹேட் மை குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ். பட் அதுதான் லைஃப்பில். உங்கள் ஷூட்டிங் ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது.